ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். நான் ஒரு 2 கப் அளவு மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா கலந்து விட்ருங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நான் 1 கப் அளவு கடலைப்பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நான் 1 மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அது நல்லா இதில் வறுத்துருங்க. ஆல்ரெடி நான் பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கப் எடுத்து இதில் ஊற்றிடலாம். கடலைப்பருப்பை ஊற வச்ச கடலைப்பருப்பை எடுத்து வேக வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ மாவு எடுத்து எண்ணெய் தொட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு மாவு வந்து நல்லா தட்டி கொடுங்க. நல்லா இது ஒரு பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு அதை இதில் போட்டு பிரட்டி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து வேக வச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.